திருப்பூரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதிகாரிகள் உதவியுடன் தடையின்றி விற்பனை. போதையால் பாதை மாறும் இளைஞர்கள். திருப்பூர் போயம்பாளையம் பிரிவு அவினாசி நகர் அண்ணம்மார் கோயிலிலிருந்து பொம்மநாயக்கம்பாளையம் போகும் வழியில் நிஸ்மா கிளினிக் அருகிலுள்ள பெட்டிக்கடை தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பதாக ஆதாரத்துடன் செய்தி வெளிவந்ததை அடுத்து பெட்டிக்கடையில் வைத்து குட்கா ஹான்ஸ் விற்காமல் அருகே உள்ள மறைவில் ரகசியமாக விற்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் வாங்க வருபவர்களில் பெரும்பாலானோர் வடமாநில இளைஞர்கள் மட்டுமின்றி தமிழக இளைஞர்களும் அதிகமாக வந்த வண்ணம் உள்ளார்கள். குட்கா ஹான்ஸில் போதைப் பொருள் அருந்துவதால் வாய் புற்றுநோய் வந்து உணவு அருந்த முடியாமல் விரைவில் மரணம் ஏற்படும் என குறியீட்டும் விழிப்புணர்வு படங்கள் இருந்தாலும் இந்த போதைப் பொருளில் உள்ள சிற்றின்பத்திற்காக இளைஞர்கள் இதற்கு நிரந்தரமாக அடிமையாகி அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். காரணம், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ரகசியமாக விற்பனை செய்யும் பொழுது 6 மடங்கு லாபம் வியாபாரிகளுக்கு கிடைக்கிறது. இதில் கணிசமான தொகை அதிகாரிகளுக்கு மாமூலாக கிடைப்பதால் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகளே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்க வியாபாரிகளை கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இளைய தலைமுறையினரின் உயிரை குடிக்கும் போதைப் பொருள் விற்பனையில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு தெரிவதில்லை. தங்கள் வீட்டு இளைஞர்களும் போதைக்கு அடிமையாவார்கள் என்று. பணத்திற்காக இளைய சமுதாயத்தினரை போதைக்கு அடிமையாகும் நிகழ்வு சட்டத்தால் மட்டும் நிறுத்த முடியாது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கண்காணித்து கையும் களவுமாக பிடித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது துறையான காவல்துறையினரை போதைப்பொருள் விற்பனை தடுப்பது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோளாக உள்ளது.